பிஜி இன்வைட்டில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க ரெகுலராக டிவிடெண்ட் வரும் அப்படின்னு. பட் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னு. அதுக்கு முன்னாடி பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் டேமில் வந்து ஒரு பவர் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பவரை வந்து மகாராஷ்டிராவுக்கு அனுப்பணும் அப்படின்னா நடுவில் வந்து நம்ம கிரிட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இது எல்லாமே வேணும், கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே பண்ணுறது இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். 2010க்கு முன்னாடி நான் ட்ரஸ்ட்டை பற்றி பேசலைங்க, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 2010க்கு முன்னாடி ஒரு மோனோபொலியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்என்டி, அதானி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர் இருக்கிறாங்க. பட் 85% ஆஃப் இன்டர் கனெக்டட் பவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஹைவே வந்து நினச்சிக்கங்களேன். அந்த ஹைவேல வந்து இப்போ ஒரு எல்என்டி அப்படிங்கிறவங்க வந்து பெருசாக ரோடு போட்டுடுறாங்க, ஓகேங்களா? ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுறாங்க அப்படின்னா அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணிவிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் டோல் போடுவீங்க. டோலில் அந்த ரோட்டில் போகிற வண்டி எல்லாமே வந்து டோல் கட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணிடுவாங்க. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் கிட்டத்தட்ட அதுதான். இவங்க இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாமே போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம அனுப்புகிறப்போ வந்து இவங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. யார் அனுப்புகிறாங்க, யார் ரிசீவ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து இவங்களுக்கு வரும். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க தான் மெஜாரிட்டி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வேணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரதை வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு டைமும் கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம இருக்கிற பழைய அசெட்லாம் எப்போல்லாம் முடியுதோ ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விற்றுடலாம். அந்த விற்கிறப்போ வரக்கூடிய காசை வச்சு நம்ம புது ப்ராஜெக்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெனிஃபிட் ஆகிக்கலாம். ஸோ வாங்குகிற ட்ரஸ்ட்டும் என்ன ஆகும்னா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டடி ரெவன்யூவை அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டிவிடெண்டாகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் பெனிஃபிட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டு தான் வந்து பிஜி இன்வைட் ட்ரஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் பவர் கிரிட்டுங்கிறவங்க யார், அவங்க எதுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த பிஜி இன்வைட் என்ன பண்ணுறாங்கன்னா 2021 ஏப்ரலில் வந்து ஐபிஓ வராங்க. 1100 ஒரு லாட்டில் 1100 ஷேரு, ₹100 ஒரு ஷேரு, 1,10,000 ஒரு லாட்டு கலெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7,735 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து அந்த டைமில் ஒரு பெரிய ஐபிஓ கலெக்டட் மணி. ஸோ 4.6 டைம்ஸ் வந்து இன்வெஸ்டர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் ப்ரைஸும் ஏறப்போகுது, ரெகுலராக டிவிடெண்ட்டும் இருக்கிறப்போ நிறைய பேர் போய் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க இதில், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏப்ரல் நடந்தது, ஓகேங்களா? ஸோ இவங்க பணத்தை வாங்கிட்டாங்க. இந்த பணத்தை வச்சு அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில கடன்கள் அடைச்சாங்க. ஒரு 5 பழைய லைன்ஸை வந்து வாங்கினாங்க ஃபுல் காசு கொடுத்து. ஸோ பவர் கிரிட் வந்து வாங்கிட்டு அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டாங்க. வாங்கினவங்களுக்கு ரெவன்யூவும் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஓகே, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறது வந்து இந்த ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரூலை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் ஃபுல் அசெட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியம் இல்லை, ரெவன்யூ ரைட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. பட் வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்கன்னா 18% ஜிஎஸ்டின்னு போட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஏப்ரல் 2021 அப்புறம் தான் இந்த புது சேஞ்ச் நடக்குது. இந்த சேஞ்ச் கொண்டு வந்தது 2021 ஆகஸ்ட் டைமில், ஓகேங்களா? ஸோ அப்போ வரைக்கும் இவங்க என்ன நினச்சிட்டு இருந்துருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து அசெட்டை ஃபுல்லாக அனுப்பணும், ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் விற்றுட்டு அந்த காசை வாங்கணுங்கிறது வந்து பவர் கிரிட் நினச்சிட்டு இருந்தது அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறப்போ. இந்த நியூ சேஞ்சினால் என்ன ஆகுது அப்படின்னா ரெவன்யூ ரைட்ஸ் மட்டும் கொடுக்கணுங்கிறது ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் இதில் என்னென்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டியை கட்டணும். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பவர் கிரிட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதனால் புது அசெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த Q3 ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஏர்னிங் கால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த காலில் வந்து ஒருத்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ணவர் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார். இருங்க நான் பெருசு பண்ணுறேன். ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து பவர் கிரிட்லையும் சரி பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லையும் சரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பிஜி இன்வைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இருந்த ஷேர் ₹80 போயிடுச்சு. நீங்கள் ஏன் புதுசாக அசெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக என்ஐபி கைட்லைன்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு டிஸ்இன்வெஸ்ட் அவர் அசெட்ஸ் இன் திஸ் பிஜி இன்வைட். அதே மாதிரி வி டோன்ட் ஹேவ் அ பிளான் இன் நியர் ஃபியூச்சருங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? சொன்னோடனே தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிஜி இன்வைட் ட்ரஸ்ட் என்னன்னு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கேட்குறாரு. கேட்டனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே ஆகஸ்ட் 2021 வந்து இந்த என்எம்பியில் வந்து சேஞ்ச் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியம் இல்லை, ரெவன்யூ ரைட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ வழக்கம் போல் அதுக்கு வந்து ஜிஎஸ்டியும் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு லுக்ரேட்டிவாக இல்லை இந்த டீலு, இப்படி நாங்கள் அசெட்டை வந்து அங்கே மாற்றுறது. ஸோ அதனால் நாங்கள் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு இவர் மறுபடியும் அதே தான் கேட்குறாரு. அப்புறம் எதுக்கு இந்த பர்பஸ் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. கேட்டனி இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இயர்னிங்ஸ் கால், அந்த அனதர் லிஸ்டட் என்ட்ரி பற்றி இங்கே நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னனையும் அவர் இன்னும் கேட்க வராரு, ஓகேங்களா? பட் இவரை க்யூவில் அனுப்பிச்சி விட்டுறாங்க.
இல்லை நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க, நீங்கள் அடுத்து க்யூவில் வாங்கினா, பட் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. ஓகேங்களா, அவர் கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான். பட் இவங்களும் வந்து என்ஐபி மாறிடுச்சு, அதனால் வந்து எங்களுக்கு வந்து இது கரெக்டான ஆப்ஷனாக தெரியல மாற்றுறது அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புலிவாலை பிடிச்ச கதையாக ஆகிப்போச்சு. ஓகேங்களா, இவங்க வந்து ரூல் கொண்டு வந்தாங்க, ஐபிஓ கொண்டு வந்தாங்க, நிறைய மணி கலெக்ட் பண்ணாங்க. பட் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் இந்த என்எம்பிங்கிற ஒரு இதில் வந்து கைட்லைன்ஸில் வந்து சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபுல்லாக அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை, இடியாப்ப சிக்கலாக வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ புது அசட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல. அப்படி ரெவன்யூ ரைட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு 18% ஜிஎஸ்டி கொடுக்கணும், அதுவும் எங்களுக்கு லுக்ரேட்டிவாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ட்ரஸ்ட் என்ன சும்மா டம்மியாக இருக்கானுங்கிறதே தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கு ரீசன் தெரியுது இல்லைங்களா, அங்கே ஒன்றுமே வந்து சேர போகிறதில்ல. எதாவது வந்தால் தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது அசட்டு வந்தால் தான் அதை வச்சு காசு எடுக்க முடியும். ஸோ இப்போ சும்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. பார்க்கலாம், கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை அட்ரஸ் பண்ணுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. பட் எப்போ பண்ணுறாங்க, அது வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ அது வரைக்கும் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் உங்களை வந்து மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்ங்க.